இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 17th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல ரெஞ்சி இருக்கிறான்ல, சோ அவனோட பிளேட வந்து அப்படியே கொஞ்சம் சைஸ் எல்லாம் மாத்தி நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல வந்து ஒரு பெரிய கோடை வந்து போட்டிருந்திருப்பான்ல. இப்ப புரியுதா தம்பி, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சோல் ரீப்பரோட பவருக்கும் இந்த மாதிரி டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லி பவர் எடுத்தவனுக்கும் சொல்லிட்டு அவன் ஆக்சுவலி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து மேனிபுலேட் பண்ணி தான் அவனோட ஜான்பாக்டோ வந்து உருமாத்திருக்கான் அப்படின்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருப்பானா. அதுவே இதை பார்த்துட்டு இருந்த ரூக்கியா, கண்டிப்பா நம்ம ஹீரோனால இது எதையுமே தாக்கு பிடிக்க முடியாது, உனக்கு நகருக்கு சான்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் இங்க இருந்து ஓடி போயிரு ஐச்சிகோ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதுவே அந்த ரெஞ்சி ஓகே ஃபைன் சாகருக்கு ரெடியாரா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோடா வந்து எடுப்பானா. போட்டு தள்ளான்னு வரும்போது கரெக்டா நம்ம ரூக்கியா உள்ள போந்துகிட்டு அந்த ரெஞ்சியோட கையை வந்து பிடிச்சிட்டு ஹே இச்சிகோ சீக்கிரம் எந்திரிச்சு இங்க இருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. நீ எவ்வளவு பெரிய சீரியஸான அஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கே தெரியல ரூக்கியா அப்படின்னு அந்த ரெஞ்சி வந்து கடுப்பாகும் போது, ஆனா இப்ப கீழே விழுந்த நம்ம ஹீரோ அப்படியே அவனோட ஜான்பாக்டோ வந்து கையில எடுப்பானா. என்ன சண்டா போட போறியா மவனே அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கியாவை தள்ளி விட்டுட்டு சரி வா வா ஒத்தைக்கு பாத்துக்கலாம், எந்திரிச்சு நிக்க முடிஞ்சதுன்னா பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரெஞ்சி ரெடி ஆவானா. அவ்வளவு அடி வாங்கி நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்னவன் டக்குன்னு அப்படியே அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குமா. சோ அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அங்க இருக்கிற எல்லாராலையும் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியுது இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு. எந்திரிச்சு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அந்த ரெஞ்சியோட ஷோல்டர்ல ஒரு கோடை வந்து போட்டு விட, ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வந்தவன் அந்த ரெஞ்சியோட தலையிலேயே அட்டாக் பண்ணிடுவானா. அவனோட கிளாஸ் வந்து உடஞ்சு போயிடும், பிளஸ் அப்படியே தலையில இருந்து ரத்தம்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கும். யாரா அவன் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் செத்து போயிருக்கணும், என்ன திருப்பி வந்து அட்டாக்லாம் பண்றான், அவன்கிட்ட என்ன ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்கேன். என்ன ரசா வாய் ஓவரா விட்ட இரு உன்னைக்கு என்ன முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்களா. பார்த்தா அந்த ரெஞ்சி வந்து அட்டாக் பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஈஸியா டாட்ஜ் பண்ணிடுவான். சோ ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த ரெஞ்சியை வந்து பொளந்தரலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது நம்ம ஹீரோவோட சோட அந்த இடத்துல துண்டா போகுதா. எப்படி எப்படி உடைஞ்சது, இவன் பண்ணானு பார்த்தா அந்த ரெஞ்சி வந்து சும்மா தான் இருப்பான். அப்படின்னா பின்னாடி இருக்கிறவனான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த பியாக்குயா சும்மா தான் நின்றுகிட்டு இருப்பானா. அவனா இருக்க சான்ஸ் தெரியும் போது அந்த பியாக்குவோட கையில தான் நம்ம ஹீரோவோட ஸ்வாட் இருக்கும். இவன் எப்படி அங்கிருந்து அட்டாக் பண்ணா, ஆனா அட்டாக் பண்ணாலும் நான் அவனை பார்க்கவே இல்லையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அடுத்த செகண்ட்ல வந்து நம்ம ஹீரோவோட அப்படியே வயித்துல ஒரு கோடை வந்து போட்டு விட்டு போயிடுறான். பிளஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணானா அட்டாக் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அவனோட ஷோல்டர்ஸ்ல அவனோட பயங்கரமான பெயினை வந்து ஃபீல் பண்ணி அப்படியே கீழே விழுக போறானா. அவன் முன்னாடி வந்து என்ன அட்டாக் பண்ணானா இல்ல பின்னாடி வந்து அட்டாக் பண்ணானான்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருவான். நீ கீழே விழுகும்போது கூட இவ்வளவு ஸ்லோவா இருப்பான் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பியாக்குயா வந்து நிப்பான். ஈவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெஞ்சியுமே பியாக்குயா கேப்டன் இவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கிறாரு. ஆனா இருந்தாலுமே ஸ்டில் அந்த ஒரு சின்ன பையன் அப்படியே எப்படி அந்த ஒரு அட்டாக் வந்து பண்ணணும், அவங்ககிட்ட என்ன அவ்வளோ எனர்ஜி வந்து இருந்ததுன்னா யோசிச்சுட்டு நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணும் அவசியம் இல்ல பியாக்குயா, உங்களோட லெவலுக்குலாம் நீங்க அந்த சின்ன பையன் கூட வந்து சண்டை போட்டுருக்க கூடாதுன்னு சொல்லும்போது அப்ப ரூக்கியா நம்ம ஹீரோ கிட்ட வர ட்ரை பண்ணும்போது அந்த ரெஞ்சி அப்படியே நம்ம ரூக்கியா வந்து ஒரு போஸ்டோட அமைக்க வச்சுட்டு இதோட போதும் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுக்கோ, ஆல்ரெடி அந்த ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான், உனக்கு ஏற்கனவே 20 வருஷம் தண்டனை வந்து கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீ அவனை காப்பாத்த போய் இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணணும், ஏன் இது எல்லாமே வந்து அதிகமாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப ரூக்கியா இல்ல பட் இருந்தாலுமே அவன் இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இழுத்தேன், அவன் இறந்து போனதுக்குமே வந்து நான் தான் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா அப்ப அந்த பியாக்குயா இருக்கிறான்ல, சோ அவன் அப்படியே வந்துட்டு ஒத்துக்கிறான் ரூக்கியா இந்த ஒரு பையன் வந்து அவன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பியாக்குயாவோட துணியை பிடிச்சுக்கிட்டு என்னது நான் இறந்து போயிட்டேனா, அதுவும் இல்லாம நான் பார்க்க யாரு மாதிரியோ இருக்கிறேன்னு சொன்னியே அது யாருன்னு கேட்கும்போது என்ன இவன் கேப்டன் கையாளி அடி வாங்கிட்டு இன்னுமே வந்து நகர்றான்னு சொல்லிட்டு அந்த ரெஞ்சிக்கு லைக் சுத்தமா ஐடியாவே கிடையாது, வான வாயப்பந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ரூக்கியா வந்து நம்ம ஹீரோவோட கையை வந்து தட்டி விட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னு நீங்க அண்ணனோட துணியை வந்து பிடிப்ப, அது மட்டும் இல்லாம நீ வந்து சாதாரண ஒரு ஹியூமன் தான், உன்ன மாதிரியான ஒரு லோ லெவல் ஹியூமன்லாம் வந்து எங்க அண்ணனை வந்து தொடணும் அப்படின்னு நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெஞ்சி இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோ வந்து ஓகே இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு வருவானா, இல்ல வேணாம் எப்படியும் அவன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இறந்துதான் போக போறான், சோ அதனால அவனை அப்படியே விட்டுறலாம், நான் செஞ்ச அந்த ஒரு பாவத்துக்காக நான் அதுக்கான தண்டனை வந்து அனுபவிக்கிறதுக்கு உங்க கூட வந்து சோல் சொசைட்டிக்கு வரேன், அவனை இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த பியாக்குயாவுமே ஓகே எப்படியும் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல இறந்து போயிருவான், சரி நம்ம வந்து கிளம்பலாம் அப்படிங்கும் போது அப்ப அந்த ரெஞ்சி வந்துட்டு அந்த இடத்துல அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அப்படியே அந்த சோல் சொசைட்டி இருக்குதுல்ல, சோ அதுக்கு போறதுக்கான ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்றாங்க. சோ அதெல்லாம் ஓபன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் அங்க இருந்து போறாங்களா, போறதுக்கு முன்னாடி நம்ம ரூக்கியா ஹீரோவை பார்த்துட்டு தான் போறான். ஆனா அதுவே நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, சோ அவனால பேச முடியல நகர முடியல என்ன ஒண்ணுமே வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கொடை எடுத்துக்கிட்டு அந்த உரஹாரா இருக்கிறான்ல அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்ப்பான். சீன் கட் ஆகுது, பார்த்தா நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காங்களா, ஏன் எனக்கு எந்த ஒரு வழியுமே ஃபீல் ஆகல, ஒருவேளை செத்துட்டா அப்படின்லாம் நினைக்கும் போது இல்லையே இருந்தாலும் அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் குளிரா இருந்தது, இப்ப ரொம்ப சூடா இருக்குதுன்னு நினைப்பானா. பார்த்தா அந்த டெஸ்ஸா இருக்கிறான்ல அவன் தான் அவன் மேல படுத்துருப்பான். டே எந்தரா அப்படின்னு சொல்லி அவனை வந்து துரத்திட்டதுக்கு அப்புறம் அந்த உரஹாரா இருக்கிறான்ல, அவனும் வந்துட்டு பரவாயில்லையே கண்ணு எந்திரிச்சிட்டேன்னு கேட்க, சரி நீங்க தான் வந்து காப்பாத்தினீங்களா, பிளஸ் இது என்ன இடம் உங்க
இடமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஓகே ஃபைன் அந்த ஒரு இடத்துல அங்க அந்த அந்த இஷிதா பையனுமே இருந்தானே அவன் எங்கன்னு கேட்கும்போது அவனுக்குலாம் எதுவும் ஆகல. நான் இந்த இடத்துக்கு வரும்போது அவனுக்குமே பிளட் எல்லாமே லாஸ் ஆயிருந்தது, வீக்கா தான் இருந்தான். பட் ஸ்டில் இன்னும் 2 நாளுக்கு அதே இடத்துல கடந்திருந்தாலும் அவன் வந்து உயிரோட தான் இருந்திருப்பான். சோ அதனால அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான். பட் இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி அவன் உன்னை நினைச்சு ரொம்பவுமே வந்து கவலைப்பட்டான் அப்படின்லாம் சொல்லுவானா. அவன் என்ன பத்தி கவலைப்பட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோக்கே லைட்டா ஷாக்கா தான் இருக்கும். பிளஸ் அந்த உரஹாரா சொல்லுவாரு ஆக்சுவலி அந்த இஷிடா அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பான். இப்போதைக்கு நம்ம ரூக்கியா வந்து காப்பாத்தணும் அப்படின்னா அது இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் தான் முடியும். அண்ட் என்னால கண்டிப்பா அதை முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ நினைச்சானா அதை வந்து பண்ண முடியும்னு தான் சொல்லியிருப்பானா. சோ இதையெல்லாம் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ என்னால எங்க பண்ண முடியும், அதான் அவனுக்கு வந்து கொத்தா சோல் சொசைட்டிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டானுங்களே. சோ அந்த ஒரு இடத்துக்கு எப்படி போறது, எப்படி நான் வந்து திருப்பி ரூக்கியாவை கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்லி எதுக்குமே எனக்கு வந்து ஐடியா இல்லைன்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட உரஹாரா அதை பத்தின கவலை உனக்கு தேவையில்லை, சோல் சொசைட்டிக்கு எப்படி போகணும் அப்படிங்கறதுக்கான வழி வந்து எனக்கு தெரியும்னு சொல்லுவாரா. உனக்கு தெரியுமா அப்படின்னா சொல்லு, சீக்கிரம் எங்க கேட்டை வந்து ஓபன் பண்ணுவா போகலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ என் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீ அப்கிரேட் பண்ணிட்டா மட்டும்தான் உன்னை நான் சோல் சொசைட்டிக்கு வந்து அனுப்பி வைப்பேன்னு சொல்ல. யோ பவர்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி உங்க கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, இப்போதைக்கு ரூக்கியா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ரூக்கியா வந்து போட்டு தள்ளிடுவாங்க, எந்த செகண்ட்ல வேணாலும் கொலை பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. சோ அதனால உடனே வந்து நம்ம போய் ரூக்கியா வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருப்பானா. அவன் அப்படியே ஒரே அமுக்க அமுக்கிட்டு தம்பி இந்த மாதிரிலாம் பதறக்கூடாது, இப்போ இருக்கிற இதே ஸ்ட்ரென்த்தோட நீ எங்கேயாவது சோல் சொசைட்டிக்குள்ள கால் எடுத்து வச்சனவைய அடுத்த செகண்டே உன் தலையை தனியா ஒரு பிளேட்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துருவானுங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ நீ 2 பேரை வந்து மீட் பண்ண இல்ல, அவனுங்களா கூட ஒண்ணுமே இல்ல, அதோட பவர்ஃபுல்லா ஆளுங்க அங்க இருக்கிறாங்க. சோ இவனுங்களே உன்னால எதிர்க்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல நீ ரூக்கியாவை போய் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஜோக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கலாய்ப்பான். ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிளாக் கலர் பூனை இருக்குதுல்ல, சோ அதுமே வந்து நின்னுக்கிட்டு இவனுங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோ இப்போதைக்கு நீ ரூக்கியாவை காப்பாத்தணும் அப்படின்னா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அது நான் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா சோல் சொசைட்டில ஹியூமன்ஸோட வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னா போட்டு தள்ளிட மாட்டானுங்க. அவனுங்க எல்லாருமே வந்து பயங்கரமா இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ற ஆளுங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு பர்சன் வந்து எலிமினேட் பண்றதுக்கு முன்னாடி சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நாள் அவங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்கும். சோ அந்த ஒரு 1 மந்த் டைம்க்குள்ள உனக்கு ஒரு 10 நாளுக்குள்ளேயே என்னால வந்து இப்ப நீ இருக்கிற லெவல விடவுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு பர்சனை என்னால உன்னை ட்ரெயின் பண்ண முடியும், உன்னை வந்து நான் பயங்கரமா வாட்டி எடுக்க போறேன், அது மட்டும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் நீங்க இந்த சோல் சொசைட்டிக்கு போறதுக்கான அந்த ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் கடைசியா உங்களுக்கு ஒரு 13 நாள் இருக்கும். அந்த ஒரு 13 நாளுக்குள்ள அந்த சோல் சொசைட்டிக்குள்ள போய் நீங்க என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பாத்துக்கணும். ஆனா வெறும் ஒரு 10 நாளுக்குள்ள என்னால வந்து பெட்டரா இன்னுமே வந்து மாற முடியுமா நம்ம ஹீரோ ஒரு டவுட்டோட கேட்க, அது உன்னோட வில் பவரை பொறுத்து தான்ப்பா, நீ எந்த அளவுக்கு வந்து ரூக்கியாவை காப்பாத்தணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால ரொம்ப சீக்கிரமா பெட்டராக முடியும். சோ இது எல்லாமே வந்து உன்னோட கையில தான் இருக்குதுன்னு சொல்ல, அண்ட் நம்ம ஹீரோவும் இவன் சொன்னது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா அதை வந்து நம்ம பண்ணி ஆகணும், ரூக்கியா வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற அவன் நினைக்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.